உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாலேஜ் டுட்டோரியல்ஸ் உங்கள் தமிழில். நான் உங்கள் இனாயத். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ, நண்பர் ஒருத்தர் போன வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தார். ப்ரோ, எனக்கு அஜித் டிஜிட்டல் பெயிண்டிங் செஞ்ச ஃபோட்டோஸ் இன்னும் எனக்கு நிறைய வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் விடாமல் ஒரு 2-3 வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை. அவர் நிறைய ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, உங்களால் முடிஞ்சது நீங்களும் பண்ணுங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோவும் சென்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சது நானும் என்னோடய ஃபோட்டோ டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணி நிறைய ஃபோட்டோ இன்னும் நிறைய வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்து நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் அப்லோட் பண்ணுறேன் சொல்லி நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ லேட்டானதுக்கு காரணமே இந்த ஃபோட்டோஸ்னால தான். ரொம்ப கஷ்டப்பட்டு மேக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ. இந்த ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றும் கிளாரிட்டியான பக்காவாக இருக்கும். நிறைய பிஹெச்டி கொடுத்துருக்கேன். அஜித் சாருடைய எல்லா படத்தோட பிஹெச்டியும் இருக்கும். பிஎன்ஜி ஃபைலாக தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அஜித் சாருடைய பிஹெச்டி ஃபைலை பார்ப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுக்கு குறைந்தபட்சம் 1K லைக்காவது எனக்கு வேணும். ப்ளீஸ் எனக்காக 1K லைக்காவது வரணும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மேக் பண்ணியிருக்கேன். சரி வாங்க ஃபோட்டோஷாப்குள்ளே போய் பார்ப்போம். ஃபோட்டோஷாப்பை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு மேக் பண்ணியிருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு மேக் பண்ணியிருந்தேன். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? பிஎன்ஜி ஃபைல் தான். சரி, உங்களுக்கு இப்போதைக்கு இப்படி தான் ஒவ்வொன்றா லைனாக காட்டுறேன். நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் கீழே டவுன்லோட் லிங்க்கில் வந்து நான் ஒரே பிஹெச்டியில் எல்லா ஃபோட்டோவும் வர மாதிரி நான் கொடுத்துட்றேன். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, ஓகேவா? நான் கொடுத்த ஒரு பிஹெச்டி இப்படி தான் இருக்கும். இதில் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஒவ்வொன்றா அங்கங்கே இருக்கும். எல்லா ஃபோட்டோவும் இருக்கும். பேக்ரவுண்ட் தவிர அஜித் சாருடைய ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். அது வந்து இப்படி ஆஃபில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி இப்படி இழுத்து விட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோவும் வந்துடும், அஜித் சாருடைய ஃபோட்டோ. ஓகே, இந்த பிஹெச்டி பார்த்துக்கிட்டீங்க. ஓகே, அடுத்த பிஹெச்டி பார்ப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு மேக் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு குறைந்தபட்சம் லைக் 1K ஆவது எனக்கு வேணும். கமெண்ட் செக்ஷனில் அடுத்தபடியான வீடியோ என்ன வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வீடியோ கரெக்டாக சொல்லித்தரேன்னா அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், எனக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணுற வீடியோவுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு அடுத்தபடியான வீடியோ என்ன வேணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுமோ நான் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஓகே, அடுத்த ஃபோட்டோ பார்ப்போம். இதெல்லாம் யாருக்கிட்டையும் இருக்கவே இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு மேக் பண்ணியிருந்தேன். ஃபோட்டோ லோ குவாலிட்டியில் இருந்துச்சு, கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, அடுத்த பிக்சர் பார்ப்போம். பாருங்க, அங்கங்கே ஒவ்வொரு கலர் கொடுத்து எல்லாம் பிரம்மாண்டமாக பண்ணியிருப்போம். டெக்ஸ்சரெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஒரு மங்கி போன மாதிரி தெரியும். அதெல்லாம் நல்லாயிருக்கும் ஃப்ளெக்ஸில் போடும்போதெல்லாம். இந்த ஃபோட்டோலாம் நான் டவுன்லோட் கொடுத்துருக்கேன் கீழே பாருங்கள். இதெல்லாம் லோ குவாலிட்டியிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் டவுன்லோட் பண்ணி எல்லாம் மேக் பண்ணியிருக்கேன். பார்த்தாலே தெரியும். சடன்லி நான் இப்போ தான் ரெடி பண்ணி இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். நான் ரொம்ப நாளாச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணி. இந்த வீடியோக்காக லேட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஃப்ளெக்ஸில் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். முடியெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோட்டோலாம் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, யாரும் இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் அந்த மாதிரிலாம் நான்லாம் நினைக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் நான் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, நான் கற்றுக்கிட்டது மற்றவங்க எல்லாத்துக்கும் நான் கற்றுக் கொடுக்கணும், அதுதான் நான் நினைப்பேன். நான் கற்றுக்கிட்டது ஃபுல்லாகவே நான் சொல்லிக் கொடுப்பேன். நான்லாம் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணலை எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன் நான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபோட்டோ பண்ணுறாங்கன்னா அது மியூசிக் ஆட் பண்ணிடுறாங்க. ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுறாங்க, அதுக்கு மியூசிக் ஆட் பண்ணிடுறாங்க. அதனால நிறைய பேர்த்துக்கு புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணியிருந்தாலும் நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன்னு சொல்லுவேன். உங்களுக்கு நான் டிஜிட்டல் பெயிண்டிங் வீடியோ நான் கூடிய விரைவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எதுவும் ப்ராப்ளம் பண்ணாதீங்க, நான் நல்லா சொல்லித்தரேன் உங்களுக்கு. எனக்கு என்ன வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா
வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும் முடியெல்லாம் இப்படி பண்ணியிருக்கோன்னு கலர் கலராக கொடுத்துருப்பேன். கஷ்டப்பட்டு மேக் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி முடியெல்லாம் இதுவும் யார்ட்டையும் இருந்திருக்க சான்ஸ் இல்லை. லோ குவாலிட்டி இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தோம். இது கண்டிப்பாக யார்ட்டையும் இருக்காது. இதெல்லாம் நான் டவுன்லோட் பண்ண நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருந்தோம். அவரும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தார். தேங்க்ஸ் ப்ரோ, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறவர். நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தீங்களே, நான் என்கிட்டையும் ஃபோட்டோ இருக்குன்னு கொஞ்சம் சொல்லி நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க. அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை. அவர் தான் சொன்னார், ஃப்ரெண்ட் ப்ரோ போடுங்க ப்ரோ, இந்த ஃபோட்டோலாம் இப்படியே போடுங்க ப்ரோ, நான் தலை ஃபேன் ப்ரோன்னு சொல்லி அவரும் கொஞ்சம் இது பண்ணார். ஓகே, நம்ம போடுவோமே, நம்ம வேலை அதுதானே. நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம சொல்கிற ஒர்க்கு தான் நம்ம பண்ணுறோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருப்போம். அங்கங்கே க்ளோ வர மாதிரி ஒயிட் கலர் கொடுத்து நல்லா பண்ணியிருப்போம். பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய ஃபோட்டோ வந்துருச்சு. நிறைய ஃபோட்டோ பண்ணது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருந்திருக்காது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மேக் பண்ணியிருக்கோம். அழகாக நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அழகாக எடுத்துகிட்டு போய் இப்படி வச்சுக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி ஓரத்தில் வைக்கிறது தான் யூஸ் ஆகும். ஏன்னா ஒரு ஃபோட்டோவே அப்படி தான் இருந்துச்சு. இது பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணோம். தலை ஒயிட்டு வெள்ளை முடி இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தோம். இதெல்லாம் தலைக்கு வெள்ளை முடி இருந்தாலும் மாசு தான் தலை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். முடியெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு எதுவும் இல்லை, இதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம். இது நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா பென் டூல் எடுத்துகிட்டு நீங்கள், நான் சும்மா போட்டு காட்டுறேன். இப்படி பென் டூல் எடுத்திங்களா, இந்த பென் டூல் எடுக்காதீங்க. இதை அழுத்தி பிடிச்சிங்க, இல்லைன்னா ஷிஃப்ட்டு பிடிச்சி சரிங்க ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃப்ரீ ஃப்ரம் பென் டூல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கிட்டு முதல்ல வந்து ப்ரஷ் டூவில் போயிட்டு சின்னதான ப்ரஷ்ஷை வச்சுக்கோங்க. 3 இன்ச்சில் வச்சுக்கிட்டு இதில் முதல்ல போய் கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. என்ன கலர் வேணுமோன்னு இந்த கலர் வச்சுக்கிட்டிங்களா. இப்போது பென் டூலுக்கு வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் பார்த்துன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. சரி காட்ட மாட்டேன். ஸ்ட்ரோக் பார்த்துக்கிட்டு போயிட்டு இங்கே ப்ரஷ்ஷுன்னு கொடுத்துக்கோங்க. இங்கே ப்ரஷ்ஷுன்னு கொடுத்துக்கிட்டு இங்கே கீழே அன்டிக்கில் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முடி பண்ணுறதுக்கு வந்துடும். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தாலே இந்த மாதிரி தான் பண்ணுறோம். நான் கண்டிப்பாக கூடியவர்கள் வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னன்னா இந்த வீடியோ பார்த்தவொடனே எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் ஆகணும், எனக்கு லைக் வரணும். அது மட்டும்தான் வந்துச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக் வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முடி இன்னும் கொஞ்சம் நீட் பண்ணி போட்டு விட்றேன், கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் நீட் பண்ணி போட்டு விட்றேன். இந்த ஃபோட்டோலாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். இதெல்லாம் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இது இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போன வீடியோவில் இது போட்டிருப்பேன். இதுவும் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் யூஸ்ஃபுல்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இனாயத்.